2 நாள்ல பெரும் ப்ராஃபிட்ட ராயன் திரைப்பட குழுக்கு தனுஷ் அவர்கள் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். இதை பத்தி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ராயன் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே சமயம் இந்த திரைப்படத்தில் நிறைய குறைநறைகள் இருந்தாலும் இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்து இருக்கிறார்கள். அதுக்கான முக்கிய காரணம் 50வது திரைப்படம். தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் மட்டும் கிடையாது, அவரே இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பதால் ரசிகர்கள் இந்த படத்துக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இப்போ ராயன் திரைப்படம் சன் பிக்சர்ஸ்க்கு பெரும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ உலக அளவில் ராயன் திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 40 கோடியும், இரண்டாவது நாளில் உலக அளவில் ராயன் திரைப்படம் 38 கோடியும் வசூல் செய்திருந்தது. ஆக மொத்தமாக உலக அளவில் 2 நாள் முடிவில் ராயன் திரைப்படம் 90 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ இது வரைக்கும் 90 கோடி வசூல் செஞ்சதால் ராயன் திரைப்படம் கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட்டாக இதுக்குள்ள போய்விட்டது. ராயன் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை 90 கோடி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. முக்கியமாக ராயன் திரைப்படத்தோட இன்டர்வல் சீன்லையும் ஓப்பன் சீன்லையும் அந்த ஒரு செட்டை காமிப்பாங்க. அந்த செட்டு மட்டுமே 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ராயன் திரைப்படம் வெளியான 2 நாட்களிலே வசூல் ப்ராஃபிட்டாக மாறிவிட்டது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?